தொடர்ந்து அதற்குரிய அடிக்கலை வைக்குமாறு இந்த குடும்பத்தை தன்னுடைய யூடியூப் தளத்தின் மூலம் அடையாளப்படுத்திய சோதனை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எனக்கு நம்பிக்கையா இருக்கு இந்த வீடு கிடைக்கும். வெள்ளத்துல மழை பெஞ்சாலே எங்களுக்கு கஷ்டம் கூட. வீடெல்லாம் தண்ணி சீலையை போட்டு துறைச்சி போட்டு தான் பிள்ளைகளை வச்சுட்டு நம்ம சாவையில தூக்கம். வெள்ளம் வந்தா ஸ்கூல் வழியே போற ஒரு 10 நாள் 15 நாள் செல்லும் வெள்ளம் பணிஞ்சு போறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வீடு இல்லாம நிறைய கஷ்டப்படுத்தி இரவையில கூட படிக்கிறதுக்கு லைட் போர்டு இல்லாது வண்டு செய்யறதுனாடி பக்கத்து வீட்டுல தான் போய் திணிக்கிற ஆக்கள வீட்டை பொறுத்தனாடி அவங்க ஒரு மாதிரியா பேசுற இதெல்லாம் நிறைய வீடு இல்லாம கஷ்டப்பட்டு இப்ப ஒரு கஷ்டம் இல்லை. இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சொந்த வீட்டுல எங்கட ஒரு ஒரு வீடு ரூம் எல்லாம் இருக்கிற வீட்டுல சொந்த வீட்டுல வாழ்றேன்டா இப்பதான் வாழ போறோம் முதல் முறையா. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமா இருக்கு. என்ன ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா இந்த வீடு தந்ததுக்கு. நான் உங்களை மறக்கவே மாட்டேன். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிற்கிறேன். தெரியும் தானே, இப்போ நான் என் மூலமாக நிறைய பேருக்கு மட்டக்களப்பில் இருக்கிறார்களுக்கும் சரி, திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கிறார்களுக்கும் சரி, அடுத்தது வந்து அம்பாறைக்கும் போயிருந்தேன். அம்பாறையில் ஒரு குடும்பத்துக்கு நான் உதவி எடுத்து கொடுத்துருக்கிறேன். இப்படியே நிறைய பேருக்கு என் மூலமாக இப்போ உதவிகள் கிடைச்சி கொண்டிருக்குதானே. இப்போ நான் இதுவரைக்கும் உதவி திட்டங்கள் செஞ்சதிலேயே டுடே இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு பெரிய ஒரு உதவி திட்டமாக காணப்பட போகுது. அது என்ன உதவி திட்டம்னா, இப்போ நான் சில குறிப்பிட்ட காலமாக அந்த வீடு இல்லாதவர்களுக்கு நான் வீடியோ மூலமாக தெரியப்படுத்துகிறேன். அப்போ அந்த வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க. இந்த இடத்துல உண்மையிலேயே வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுறாக்களுக்கு உண்மையிலேயே நான் நன்றியை சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் இந்த அவங்களால உதவி செய்ய முடியலாதையும் ஒரு சேர் மூலமாக அவங்க ஒரு நல்லது செய்கிறாங்க தானே சேர் மூலமாக. அதனால இந்த ஷேர் பண்ணுற நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இப்போ இப்படித்தானே ஓகே. இப்போ நான் சில காலங்களாக நான் நம்ம வீடு இல்லாதவர்களுக்கு போட்டேன். நான் அப்படி போடும்போது உண்மையிலே வந்து ஒரு ஃபவுண்டேஷன் தான், SQM ஃபவுண்டேஷன் கனடா. அந்த ஃபவுண்டேஷனை நடத்துகிற பாக்கியராஜா கமலநாதன் அந்த அண்ணன் இப்போ என்னோட வீடியோஸை பார்த்துருக்காரு. அப்படி என்னோட வீடியோஸை பார்த்து அவர் என்னோட தொடர்பு கொண்டு உங்களோட வீடியோஸை நான் பார்த்தேன். நான் அப்போ ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ ஒரு வீடு ஒன்று கட்டுவோம் என்று சொன்னார். அப்போ நான் அதுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னார். அப்போ அப்படி பேசும்போது இப்போ எங்களால் முடியுமான்னு கேட்டார். இப்போ சொல்லப்போனால் ஒரு வீடுன்னு சொன்னால் ஒரு லட்சக்கணக்கில் காசு அனுப்பி செய்யக்கூடிய ஒரு வீடு தானே. அப்போ அந்த வீடு கட்டுறதுக்கும் நிறைய நாட்கள் எடுக்கும், மாதக்கணக்கில் எடுக்கும். அப்போ உங்களால் செய்ய முடியுமான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், எங்களால் செய்ய முடியுமாண்டா செய்வோம், அல்லது அதுக்கு இருக்காங்களே தானே. என்ன இப்போ அப்படியான வீடுகளை முன்னின்று செய்கிறதுக்கு நிறைய நிறுவனங்கள் இருக்குது. அந்த வகையில் ஜீவ ஊற்று அன்பின் கரம் என்ற அமைப்பின் மூலமாக தான் இந்த இப்போ நான் அங்கே செய்ய போகிற இந்த வீடு வந்து கட்டப்பட உள்ளதுன்னு சொல்லலாம். உண்மையிலே வந்து ஒரு என்னோட சேனல் மூலமாக நான் தெரியப்படுத்தின ஒரு குடும்பத்துக்கு உதவி கிடைக்கிறன்றது உண்மையிலே வந்து எனக்கு உண்மையிலேயே வந்து ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. SQM ஃபவுண்டேஷன் கனடா இதை ஸ்தாபகர் பாக்யராஜா கமலநாதன் அண்ணாண்ட சொந்த நிதி உதவியை பயன்படுத்தி ஜீவ ஊற்று அன்பின் கரம் அமைப்பினால் கட்டப்பட உள்ளது இந்த வீடு. உண்மையிலே வந்து அந்த குடும்பத்துக்கும் சந்தோஷம், ரொம்பவே சந்தோஷம். அவங்க நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க நான் அப்படியே வீடியோ எடுக்க போகும்போது அவங்களுக்கு இப்படி ஒரு வீடு ஒன்று கிடைக்குமென்று உண்மையிலே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. இப்படிதானே உண்மையிலே வந்து என்னை நம்பி நிறைய பேர் வீடியோ மூலமாக பேசுகிறீங்க உதவி கேட்டு. அப்போ என்ன நம்புறாங்கன்னு நானும் கைவிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலங்களில் இப்படி நிறைய பேருக்கு நான் உதவி எடுத்து கொடுத்துருக்கிறேன். ஒரு சில பேர் இப்படி குற்றச்சாட்டு வச்சாலும் எங்களுக்கு தெரியும் தானே. எங்களுக்கு தெரியும் நாங்கள் நல்லதுதான் செஞ்சு கொண்டு வரோம், இன்னும் நான் நிறைய நல்லதுகள் செய்ய போகிறோம் என்று எங்களுக்கு தெரியும். இப்போ நிறைய அப்டேட்டுகள் தொடர்ச்சியாக என்னோட சப்ஸ்கிரைபர்ஸான நீங்கள் பார்க்கலாம். என்னை பிடிக்கிறார்களுக்கு உண்மையிலே வந்து அந்த அப்டேட் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். என்னை பிடிக்காத சில பேர் 1-2 சில பேருக்கு அதை பார்க்க ஒரு உண்மையிலே வந்து கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் கஷ்டப்படுங்க. இப்போ நீங்களும் உண்மையிலே சொல்ல போனால் நேற்று நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். நான் சீமான் அண்ணன்ட வீடியோ ஒன்று பார்த்தேன். நான் உண்மையிலே வந்து இந்த
இதற்குத்தானே அந்த குற்றச்சாட்டுன்னு சொன்னா அப்படி எதிர்ப்புன்றதுக்குத்தானே, எதிர்ப்பும் ஒரு நல்லதுக்குத்தானே. என்ன எதிர்ப்பும் அதை பார்த்துதான் நாங்களும் கற்றுக்கொள்றோம்னா, இப்படி எதிர்க்கிறாங்கன்னு சொன்னா உண்மையிலேயே அது உண்மையிலே நல்லதுக்கு ஒரு நாங்க அதை பார்த்துதான் கற்றுக்கொள்றோம். அப்ப ஏன் நம்மளுக்கு இப்படி எதிர்ப்பு வருதுன்னு பார்த்தா நல்லதுதான் நம்ம செய்யறோம். அப்படி இருந்து மேன் எதிர்ப்பு வரும்னு சொன்னா இப்ப நம்ம ஒரு கட்டத்துல இருக்கிறோம், ஒரு ரேஞ்சில் இருக்கிறோம். சும்மா இருக்கிறார்களுக்கு எதிர்ப்பு செய்ய மாட்டாங்க தானே. ஒரு முயற்சி செய்து நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னு சொன்னா அதனாலதான் எதிர்ப்பு வருது. அப்ப உண்மையிலேயே நான் பெருமைப்படத்தானே வேணும். இப்ப எனக்கெல்லாம் எதிர்ப்பு செய்யறாங்கன்னு சொன்னா இப்ப நான் ஒரு இடத்துல இருக்கிறதாலதான் எனக்கு எதிர்ப்புன்றது வருது. அதை நினைக்கும் போது உண்மையில சந்தோஷமா தானே இருக்கு. ஏன்னா அந்த சீமான் அண்ணனோட ஒரு ஒரு 30 நிமிஷம் வீடியோ பார்த்தேன் நான். அதுல அவர் இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. இந்த லைன் எனக்கு உண்மையை பிடிச்சிருந்தது. அதை உண்மையில ஒரு பாசிட்டிவா தான் பார்க்கணும். அந்த என்ன சொல்ற நம்மளை ஒரு கொமெண்ட் மூலமா நம்மளை இப்படி தாழ்த்த பாக்குறாங்கன்னு சொன்னா அதை அதை பார்த்து டவுன் ஆகக்கூடாது. அது ஒரு பூஸ்ட் அமையணும் நம்மளுக்கு. நம்மளுக்கு நம்ம யோசிக்கணும் ஏன் நம்மளுக்கு இப்படி ஒரு கருத்துக்களை நம்ம தெரிவிக்கிறாங்கன்னு. நாங்க ஒரு இடத்துல இருக்கிறதால தான் அப்படியே தான் செய்யறாங்கன்னு. ஓகேங்க. இப்ப நான் தெரியப்படுத்துற நிறைய பேரை அதன் மூலமா புலம்பெயர்ந்த தமிழ் உறவுகளா இருக்கட்டும், அல்லது நிறைய நாட்டுல நம்மளோட தமிழ் உறவுகள் இருக்காங்க தானே. இப்ப சொல்லப்போனா இந்த கட்டார் சவுதியில் இருக்கிற அந்த பெண்களும் கூட என் மூலமா உதவி செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா பாருங்களேன், அது பெரிய விஷயம் தானே. ஏன்னா அவங்க மேலே கஷ்டப்பட்டு என்ன வீட்டு வேலை செஞ்சு கஷ்டப்படுற பணத்தை இன்னொரு ஆக்களுக்கு கொடுத்து உதவணும்னு நினைக்கிறாங்க தானே. இப்ப அவங்களுக்கும் நன்றி சொல்றேன். அடுத்தது இப்ப என் மூலமா நிறைய புலம்பெயர்ந்த தமிழர்கள் உதவி செஞ்சு கொண்டு வாரீங்க. நிறைய நண்பர்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். எல்லாருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்றேன். என்ன இந்த இடத்துல வச்சதுக்கு மேலே இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரும் தான் மேலும் வீடியோ பார்த்து இந்த வீடியோக்கு லைக் கொடுக்குற, அடுத்தது ஷேர் பண்ற, கமெண்ட் பண்ற எல்லாருக்கும் இந்த இடத்துல உண்மையிலே நன்றி சொல்றேன். தாழ்மையான நன்றி சொல்றேன். என்னன்னு சொன்னா நீங்க இல்லாம நான் இல்லைன்னு சொல்லலாம். அதனாலதான் உங்களில் ஒருவர் பேரும் வச்சிருக்கேன் யூடியூப் சேனல் நேம். ஓகேங்க. ஜீவ ஊற்று அன்பின் கரத்தின் சில டீட்டெயில்ஸ் நீங்க தொடர்ச்சியா பார்க்கலாம். அந்த அண்ணன் சொல்லுவாரு. உண்மையிலே அவங்க ஒரு நல்ல ஒரு முயற்சி தானே செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். இப்ப என்னோட சேனல்ல அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸையும் அவங்களும் ஒரு முயற்சி தான் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதை நீங்க பார்க்கலாம். ஓகேங்க. அதை ஃபுல்லா பார்த்துட்டு அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. உண்மையிலேயே நல்ல விடயத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். என்ன நல்ல விடயத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் என்று நான் நினைக்கிறேன். நான் அதனால தொடர்ச்சியா வீடியோஸை பாருங்க, வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. தொடர்ச்சியா நாங்களும் நிறைய நல்லது செய்யறதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். அதனால என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே தானேங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான். தொடர்ச்சியா வீடியோஸை பார்த்தீங்கன்னா சரி. தாயக உறவுகளுக்கு இந்நேர வணக்கங்களை ஈவோற்று அன்பின் கரம் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு இனிதான நிகழ்வு கிழக்கிலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் செங்கலடை பிரதேச செயலகத்துக்குட்பட்டதான சித்தாண்டி பகுதியில் ஆரம்பித்திருக்கிறோம். குறிப்பாக ஈவோற்று அன்பின் கரம் அமைப்பை பொறுத்தவரையில் இலங்கை அரசின் அனுமதியோடு கடந்த 10 ஆண்டுகளாக இலங்கையின் வடக்கு கிழக்கு மலையகம் உட்பட பல்வேறு பகுதிகளில் தன்னுடைய மனிதநேயமிக்க பணிகளை ஆற்றி வருகின்றோம். அந்த வகையில் பல்வேறு விதமான பணிகளை உறவுகளை மனதில் கொண்டு நாங்கள் செய்து வருகிறோம். அது கல்வி சார்ந்த பணியாக இருக்கலாம், மருத்துவம் சார்ந்த பணியாக இருக்கலாம், வாழ்வாதாரம் சார்ந்த பணியாக இருக்கலாம் என்று பல்வேறு விதமான பணிகளை நாங்கள் ஆற்றி வருகின்றோம். அதிலும் குறிப்பாக ஆழ் குழாய் கிணறு அழைத்து கொடுப்பது, மலசலகுடம் நிர்மாணித்து கொடுப்பது, இன்னும் விசேடமாக நிரந்தர வீடின்றி தற்காலிக குடிசைகளில் தற்காலிக இல்லங்களில் வாழ்கின்ற எம்முடைய உறவுகளை நாங்கள் இனங்கண்டு அவர்களுக்கு ஒரு நிரந்தர இல்லத்தை நிர்மாணித்து வழங்கி வருகின்றோம். விசேடமாக இந்த உறவுகள் துன்பப்படுகின்ற உறவுகளை நாங்கள் பல்வேறு விதங்களாக நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். குறிப்பாக நாங்கள் நேரடியாக சென்று அதை அறிந்து கொள்கின்றோம். சில வேளையில் ஏனைய உறவுகள் மூலம் தெரியப்படுத்துவதன் மூலம் நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். அந்த வகையில் இந்த சித்தாண்டி பகுதியில் இருக்கின்ற இந்த குடும்பத்தை இங்க இருக்கின்ற சகோதரன் உங்களில் ஒருவன் என்கின்றதான யூடியூப் தளத்தை நடத்தி கொண்டு வருகின்றதான சகோதரன் இந்த குடும்பத்தை அடையாளப்படுத்திய நிமித்தம் நாங்கள் நேரடியாக பார்த்து உண்மைத்தன்மை அறிந்த பிற்பாடு இந்த இல்லத்தை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். குறிப்பாக இந்த இல்லம் ஈவோற்று அன்பின் கரம் அமைப்பினுடைய 145வது இல்லமும், அதே நேரம் SQM பவுண்டேஷனுடைய 25வது இல்லமுமாக இது காணப்படுகின்றது.
எங்களோடு கைகோர்த்து பல்வேறு அமைப்பினர், பல்வேறு விதமான தனி மனிதர்கள் அநேகர் கைகோர்த்து உதவிகளை நல்கி வருகின்றார்கள். அந்த வகையில் எஸ்பிஎம் பவுண்டேஷன் ஆனது எங்களோடு கைகோர்த்து இந்த நாளிலும் 25வது மற்றும் 26வது இல்லத்துக்கான அடிக்கல்லை வைக்கிறதுக்கு சகல உதவிகளையும் வழங்கியிருக்கின்றார்கள். அந்த வகையில் எஸ்பிஎம் பவுண்டேஷன் ஆனது தன்னுடைய 10வது ஆண்டை வரும் மாதத்தில் நினைவு கூற இருக்கின்ற இந்த நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டக்களப்பில் மாத்திரமின்றி கிழக்கு வடக்கு உட்பட வருங்காலத்தில் அகல கால் பதித்து மலையகத்திலும் தன்னுடைய மனிதநேயமிக்க பணியை எஸ்பிஎம் அமைப்பானது செய்ய இருக்கின்றது. அந்த வகையில் எஸ்பிஎம் பவுண்டேஷனுடைய ஸ்தாபகர் பாக்கியராஜா கமலநாதன் அவர்களுக்கு நாங்கள் ஜீவோ2 அன்பின்கரம் சார்பாகவும் இந்த இல்லத்தை பெறுகின்ற குடும்பம் சார்பாகவும் மனப்பூர்வமான நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த குடும்பத்தினர் பார்க்கின்ற பொழுதோ 2 பெண் பிள்ளைகள் இப்போது இருக்கிறார்கள். ஒரு பெண் பிள்ளை திருமணம் செய்து சென்று விட்டால், ஒரு கணவனால் கைவிடப்பட்ட நிலையில் இதர ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒரு நிலையோடு அந்த பிள்ளை படித்துக் கொண்டிருக்கின்றால் ஓயல் பரிசு எழுதிவிட்டு பெறுவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தாயானவள் சித்தாண்டியிலிருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற ஏறாவூர் பிரதேசத்துக்கு சென்று அங்கு வீடு வீடாய் சென்று ஏதாவது வேலை கிடைக்குமா என்று வாய்விட்டு கேட்டு அங்கு கிடைக்கின்ற வேலைகளை செய்து அதன் மூலம் கிடைக்கின்ற வருமானத்தை கொண்டு இந்த குடும்பத்தை நடத்தி வருகின்றார்கள். சில வேளை மரக்கறி கொண்டு விற்று அதன் மூலம் கிடைக்கின்ற வருமானத்தை கொண்டு இந்த பிள்ளைகளை வழிநடத்தி வருகின்றார்கள். இவ்வாறு ஒரு இக்கட்டானதும் இப்படி ஒரு துன்பமான நிலையில் இருக்கின்ற இந்த குடும்பத்திற்கு நாங்கள் இந்த எஸ்பிஎம் பவுண்டேஷனுடைய 25வது இல்லமும் ஜீவோ2 அன்பின்கரத்துடைய 145வது இல்லத்தை நிர்மாணித்து கொடுப்பதையிட்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். எம்முறவுகள் இவ்வாறுதான் அநேகர் பல்வேறு விதமான துன்பத்தோடு வாழ்கின்றார்கள். ஒருவேளை உணவுக்கு கூட அல்லப்படுகின்றார்கள். ஒருவேளை அதனுடைய அன்றாட கடமைகளை செய்வதற்கு கூட ஒரு மலசல கூட இல்லாத ஒரு சூழ்நிலை, அல்லது ஒருவேளை எங்களுடைய தண்ணீருக்கு கூட தண்ணீரை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிணற்று வசதி இல்லாத சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் அநேக குடும்பங்கள் வாழ்கிறார்கள். அதே விதத்தில் தான் இந்த குடும்பத்தை பார்க்கின்ற பொழுது இந்த காணிக்குள் ஒரு மலசல கூடம் இருக்கின்றது. ஆனால் குடிப்பதற்கு கூட தண்ணீரை பெற்றுக் கொள்வதற்கு சொந்தமாய் தங்களுடைய காணிக்கு ஒரு கிணற்று வசதி கூட இல்லாத சூழ்நிலையில் அல்லல் படுகின்றார்கள். தகப்பனால் கைவிடப்பட்ட ஒரு நிலை, படிக்கின்ற 16 வயது நிரம்பிய மகளுக்கு இதயம் சார்ந்த வியாதி, மருத்துவத்தை கூட ஒழுங்கா செய்ய முடியக்கூடிய பண வசதி இல்லை. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தவிக்கின்ற இந்த குடும்பத்திற்கு நாங்கள் இந்த இல்லத்தை நிர்மாணித்து கொடுப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக இந்த குடும்பத்தை அடையாளப்படுத்திய சகோதரனுக்கு நாங்கள் ஜீவோ2 அன்பின்கரம் சார்பாகவும் எஸ்பிஎம் பவுண்டேஷன் சார்பாகவும் மனப்பூர்வமான நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இனியான நிகழ்வில் இந்த இல்லத்துக்கான அடிக்கலை வைக்குமாறு இந்த இல்லத்தை பெற இருக்கின்ற இந்த குடும்ப தலைவனுக்கு தலைவனாகவும், தலைவிக்கு தலைவியாகவும், தகப்பனுக்கு தகப்பனாகவும், தாய்க்கு தாயாகவும் நின்று உழைக்கின்ற இந்த தாயானவளை இதற்குரிய முதற்கல்லை வைக்குமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. தொடர்ந்து இதற்குரிய அடிக்கலை வைக்குமாறு இந்த குடும்பத்தை தன்னுடைய யூடியூப் தளத்தின் மூலம் அடையாளப்படுத்திய சோதனை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. தொடர்ந்து அடிக்கலை வைக்குமாறு இந்த குடும்பத்தை சேர்ந்த 2 பிள்ளைகள் நிற்கிறார்கள். ஒரு பிள்ளை இந்த கல்லை வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு கால் வைங்க. இங்க வைங்க.
கீழே கீழே போட்டுடும். விடுங்க. அந்த சிமெண்ட் மேல சிமெண்ட் மேல ரைட். இந்த இல்லம் எஸ்கேஎம் பவுண்டேஷனுடைய 25வது இல்லமாகவும் ஈவோ டு அன்பின் கலைப்புடைய 145வது இல்லமாய் காணப்படுகின்றது. எம்முறவுகளுக்கு முடிந்த உதவியை நாங்கள் செய்வோம். உதவுகின்ற பேருள்ளம் படைத்தவர்கள் அநேகர் இருக்கின்றீர்கள். அநேகர் செல்வ செழிப்பில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அப்படி வாழ்கின்ற உள்ளங்கள் இவ்வாறு துன்பப்படுகின்ற குடும்பங்களையும் கடைக்கண் கொண்டு பார்த்தீர்களானால் இவ்வாறு அல்லல் படுகின்ற குடும்பம் இன்பமாய் வாழ்கின்ற காலம் அது தொலைவில் இல்லை, அது அன்பித்து உள்ளது என நான் நம்புகின்றேன். ஆகவே அன்புறவுகளே, பல்வேறு தேசங்களில் இடம்பெயர்ந்து தேசத்தை விட்டு தேசம் கடந்து இன்பத்தோடு வாழ்கின்ற எம் உறவுகளாகிய நீங்கள் எங்களோடு கைகோர்த்துக் கொள்ளுங்கள். ஈவோ டு அன்பின் கலைப்பை கைகோர்த்துக் கொள்ளலாம். எந்த அளவுக்கும் தயக்கப்பட அவசியம் இல்லை. காரணம், நாங்கள் இலங்கை அரசினுடைய அனுமதியை பெற்று பதிவு செய்யப்பட்டு இலங்கை முழுவதுமாய் செயல்படுகின்றதுடைய உரிமையை பெற்ற ஒரு நிறுவனமாய் நாங்கள் காணப்படுகின்றோம். அது எங்கள் நிறுவனத்தை குறித்து நீங்கள் எந்த விதத்திலும் சந்தேகப்பட தேவையில்லை. இணையதளத்தில் பார்வையிடலாம். முகநூல் வாயிலாக யூடியூப் வாயிலாக நீங்கள் நிறுவனத்தை செயற்பாடுகளை நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியும். அவை எம் நிறுவனத்தை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு விதத்தில் அல்லல் படுகின்ற மக்களின் கண்ணீரை துடைக்கின்ற உன்னதமான பணியை நாங்கள் செய்து வருகின்றோம். பல்வேறு விதமான தடைகள், பல்வேறு விதமான எதிர்ப்புகள் ஏற்பட்ட போதும் எம் உறவுகள் வாழ வேண்டும். எம்முடைய உறவுகளின் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும். முடிந்த அளவுக்கு நாங்கள் வாழ்கின்ற காலத்தில் எம் மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே தாய் உறவுகளே, நீங்கள் எங்கும் இருக்கலாம். எம் உறவுகளை வாழ வையுங்கள். உங்களுடைய நல்ல நினைவு நாள்களை நீங்கள் நினைவு கூறுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எம்முடைய உறவினர் இரத்த உறவுகள் எம் தேசத்தில் அல்லல் படுகிறார் என்பதை நீங்கள் மறந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் இன்பமாய் இருக்கின்றீர்கள், அதே நேரம் எம் உறவுகள் துன்பமாய் இருக்கிறார்கள். துன்பத்தோடு வாழ்கின்ற உறவுகளுக்கு உடைய கரத்தை நீட்டுகின்ற பொழுது எம் உறவுகளின் கண்ணீர் சிந்தப்படும். எம் உறவுகள் துன்பம் நீங்கி இன்பமாய் வாழ்வதற்கின்ற வழி கிடைக்கும் என அன்பாய் கேட்டுக்கொண்டு மீண்டுமாக எஸ்கேஎம் பவுண்டேஷனுடைய ஸ்தாபகர் பாக்கியராஜா கமல்நாதன் அவர்களுக்கு, நம்முடைய மண்ணை சேர்ந்தவர், நம்முடைய கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்தவர், அப்படிப்பட்ட அந்த உன்னதமான கண்ணனுக்கு நம்முடைய மனப்பூர்வமான நன்றியை ஜீவோ டன்மிங்கம் சார்பாக, இந்த குடும்பத்தின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. ஓகேங்க, சார் சொல்லியிருந்தாரு அவங்களோட நிறுவனம் எப்படி செயற்படுதுன்றலாம் சொல்லியிருந்தாரு. உண்மையிலேயே வந்து பெரிய விஷயம் தானே. இப்போ என்னோட வீடியோஸ் பார்த்து இப்போ இவங்களோட கஷ்ட நிலையை அவங்களும் அறிஞ்சு உண்மைத்தன்மையிலான இவ உண்மையிலே இவங்க உண்மையிலே கஷ்டப்படுறாங்க. இந்த பிள்ளைய கூட ஒரு இதய நோய் இன்றைக்கு ஆரம்பத்தில் நான் வீடியோ போட்ட ஒரு குடும்பம் தான் இவங்க. உண்மையில வந்து இவங்களுக்கு இந்த வீடு உதவி கிடைச்சது எனக்கு உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்போ நீங்க சொல்லுங்களேன், உங்களுக்கு இப்படி இந்த உதவி கிடைக்கும்னு நீங்க நினைச்சீங்களா? அப்ப நான் ஆரம்பத்துல வீடியோ எடுக்கும் போது நினைச்சீங்களா வீடு உதவி எல்லாம் கிடைக்குமென்று? நினைக்கல. ஆனா உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த சொல்லுங்க, தருணம் எப்படி இருக்கு? நீங்க வாழ்நாள்ல நினைச்சீங்களா அப்படி ஒரு வீடு வந்து உங்களுக்கு கிடைக்குமென்று? நான் நினைச்சே பார்க்கல. இப்ப எனக்கு நம்பிக்கையா இருக்கு இந்த வீடு கிடைக்கும். வெள்ளத்துல மழை பெஞ்சாலே எங்களுக்கு கஷ்டம் கூட. வீடெல்லாம் தண்ணி சீலையை போட்டு துறைச்சி போட்டு தான் பிள்ளைகளை வச்சு தின்னும் தாவையில் தூக்கம். வெள்ளம் வந்தால் ஸ்கூல் வழியே போகிற ஒரு 10 நாள் 15 நாள் செல்லும் வெள்ளம் வடிஞ்சு போகிறதுக்கு. இந்த இடத்துல நிறைய வெள்ளங்கள் வருது. ஒரு வீடு இல்லாம, ஒரு நல்ல ஒரு வீடு இல்லாம மழை பெஞ்சா உழுவுறது. நீங்களே இப்பயே பாருங்க, காத்தடிக்குது, சமைக்கிறதுக்கு இடம் இல்லை, காத்து விடுறல சமைக்க. அப்படி அவங்களோட வீடையும் அவங்க இருக்கிற வீடையும் காட்டுங்க. ஒரே ஒரு ரூம் தான், அதுக்கு ஒரு சமையலறையோ அல்லது ஒரு இருக்கிறதுக்கு இப்ப ஒரே ஒரு ரூம் தான். அதுக்குள்ள அவங்க எல்லாம் தூங்குறதா இருக்கட்டும், எல்லாம் அதுக்குள்ளதான். இப்ப சரியான காத்தாவும் இருக்கு. நான் எந்த வீடியோஸ்ல காட்டியிருந்தேன், அந்த நிலையெல்லாம் அப்படி உடைஞ்சு போயிருந்தது. உண்மையிலே வந்து ஒரு வீடொன்று கிடைக்கிறது, இந்த குடும்பத்துக்கு வீடொன்று கிடைக்கிறது உண்மையிலே வந்து ஒரு பெரிய உதவி. இந்த உதவியை செய்யறவங்களுக்கு உண்மையிலே வந்து மனமார்ந்த நன்றிகளை நான் சொல்லிடுறேன். தொடர்ச்சியா அவங்களோட பணி வந்து மென்மேலும் வளரணும் என்று உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு இந்த வீடு. நீங்க எப்படி என்ன நினைக்கிறீங்க? இப்ப இந்த தருணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னா, வீடு இல்லாம நிறைய கஷ்டப்படுத்துறீங்க. இரவையில கூட படிக்கிறதுக்கு லைட் போர்டு இல்லாது வண்டு செய்யறதுனாடி பக்கத்து வீட்டுல தான் போய் திணிக்கிற. ஆக்கள வீட்டை பொறுத்தனாடி அவங்க ஒரு மாதிரியா பேசுற.
இதெல்லாம் நிறைய வீடு இல்லாம கஷ்டப்பட்டுருக்கு. இப்ப ஒரு கஷ்டமும் இல்லை. இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான். சொந்த வீட்டுல எங்கட ஒரு என்ன ஒரு வீடு ரூம் எல்லாம் இருக்கிற வீட்டுல சொந்த வீட்டுல வாழ்றேன்டா. இப்பதான் வாழ போறோம் முதல் முறையா. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான். சந்தோஷமா இருக்கு என்ன உண்மையில வந்து இவங்களுக்கு நன்றி சொல்லணும் என்ன. இந்த உதவியை செஞ்சு தந்தவங்க இன்னும் இன்னும் நிறைய பேருக்கு இப்படி உதவி செஞ்சு கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. எப்படி சந்தோஷமா இருக்கு என்ன. அதே மாதிரி நிறைய பேருக்கு அவங்களால வீடு கிடைக்கணும்னு நம்ம வாழ்த்துவோம் என்ன. இதே மாதிரி நீங்க நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கணும். எந்த வித நோயும் இல்லாம நீங்க நல்லா வாழணும். நானும் கடவுளுக்கு வேண்டிக் கொள்ளும். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா இந்த வீடு தந்ததுக்கு. நான் உங்களை மறக்கவே மாட்டேன். அதோட அண்ணா நீங்க இல்லாட்டி இந்த வீடு கிடைச்சிரியாது. சத்தியமா உங்களை நான் மறக்க மாட்டேன். உங்களுக்கும் சந்தோஷம் தானே. ஓகே நன்றி. உண்மையில எங்கள் அன்பு உறவுகளே, இந்த இடத்தில் நான் ஒரு தகவலை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எம்முடைய பிள்ளைகள் எம் உறவுகள் வறுமையில் வாழ்கிறார்கள். ஆனா வறுமையில் வாழ்கின்ற பொழுது இந்த பிள்ளை கூறியது போல சொந்த வீட்டில இருந்து படிக்க கூட முடியாத சூழ்நிலையில் மற்றவர்கள வீட்டை நாடி செல்கின்ற பொழுது அங்க படுகின்ற ஒரு அவமானம், அல்லது அங்க கதைக்கின்ற கதைகள் உங்களை காதுகளில் கேட்கின்ற பொழுது, ஏன் இந்த பூமியில் நாங்கள் பிறந்தோம், ஏன் எங்களுக்கு மட்டும் இந்த நிலை, எங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வீடு இருந்திருந்தால், எங்களுக்கும் கொஞ்சம் வசதி இருந்திருந்தால் நாங்களும் எங்களுடைய வீட்டில் நிம்மதியாயிருந்து படித்திருக்கலாம் என்று இப்படி அநேக பிள்ளைகள் இயங்குகிறார்கள். எம்முடைய உறவுகள் அநேகர் வாழ்கிறார்கள். ஏனென்றால் வேற உறவுகளை அல்லது தெரிந்தவர்களை நாடி சென்று அங்கு ஏதாவது உதவி கேட்டு அங்கிருந்து படிக்கவோ அல்லது ஏதாவது உதவியை நாடுகின்ற பொழுது அந்த பிள்ளைகள் கூட பல்வேறு விதமான அனர்த்தங்களுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். இது இவ்வாறு இக்கட்டான சூழ்நிலை எம்முடைய தாயக மண்ணில் அநேக இடங்களில் நடக்கின்றது. ஆகவே இவ்வாறான பிள்ளைகளுக்காகவாவது நீங்கள் உங்களுடைய அன்பு கரங்களை நீட்ட வேண்டும். உங்களுக்கு இருக்கின்ற பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு துன்பம் ஏற்படுகின்ற பொழுது உங்களுடைய மனம் என்ன வேதனைப்படுமோ அதை விட அதிக வேதனையை இவ்வாறான குடும்ப உறவுகள் பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அன்பு உறவுகளே, நீங்கள் உங்களுடைய கரத்தை நீட்டிக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளை மனதில் நிறுத்தி எங்களுடைய தேசத்தில் வாழ்கின்ற பிள்ளைகள் நிம்மதியை வாழ, சந்தோஷമായി வாழ, அவர்கள் செய்கின்ற கடமை படிக்கின்றதை கூட நிம்மதியாக இருந்து படிப்பதற்கு நீங்கள் வழிவகுத்து கொடுக்க வேண்டும் என்று நான் ஜீவோ தன்மிங்கன் சார்பாக மீண்டுமாக எம்முடைய தாய உறவுகளை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.